cried, saying that I wasn't right, yet I was right by your side. You manipulator, playing games, your friends commentators, and I don't know what you say about our private conversations, but it's got them hating things. வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகுது. பட் இந்த வீடியோ போட்டு ரொம்ப நாளாக நான் வெயிட் பண்ணியிருந்தேன். அதை தான் நிஞ்சா காமியோட ரிவ்யூ போடலான்னு நான் நினச்சேன். இந்த அனிமே மேலே வந்து ஏகப்பட்ட ஹைப் இருந்தது. இந்த அனிமே வந்து எப்போ ரிலீஸ் ஆச்சுன்னா சோலோ லெவலிங் வந்த கொஞ்ச நாள் கற்று வந்து இந்த அனிமே ரிலீஸ் ஆச்சு. இந்த அனிமே வந்த கொஞ்ச நாள்லேயே வந்து சோலோ லெவலிங்கே பீட் பண்ணுற அளவுக்கு இந்த அனிமேக்கு வந்து ஒரு ஹைப் கிரியேட் ஆச்சுன்னே சொல்லலாம். நானுமே இந்த அனிமேக்கு ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணியிருந்தேன். எப்போனா இந்த அனிமே வந்து மொத்தமாக 13 எபிசோடு விடுவாங்க, அதுக்கப்புறம் மொத்தமாக பார்த்து முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு தான் இந்த அனிமையை பார்த்தேன். பார்த்ததுக்கப்புறம் என்னென்ன இந்த அனிமையை வச்சு செஞ்சுருக்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்குறேன். இந்த வீடியோ என்னன்னா நிஞ்சா காமியோட ரைஸ் அண்ட் ஃபாலோட ரிவ்யூ தான். இது ரிவ்யூன்னு சொன்னால் ரைஸ் அண்ட் ஃபாலோ பற்றி தான் பேச போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சின்னதாக இந்த பிளாட் மட்டும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இகான், அவனோட ஒய்ஃபோட சாரா, அப்புறம் அவன் பையன், இவங்களாம் ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்துருக்காங்க. வாழ்க்கையும் ரொம்ப ஸ்மூத்தாக போயிடுது. ஒரு நாள் என்னன்னா வந்து அவங்க ஒய்ஃபையும் அவங்க பையனையும் கொண்டு வர்றாங்க. அதாவது இகானோட ஒய்ஃபையும் அவங்க பையனையும் நிஞ்சா, ஒரு குரூப் ஆஃப் நிஞ்சாஸ் வந்து அவங்க ஒய்ஃபை கொண்டு வர்றாங்க. யாரா வந்து என் ஒய்ஃபையும் என் மகனையும் கொண்டதுன்றது தான் இந்த அனிமையோட கதையை. நார்மலாக ஒரு ரிவன் ஸ்டோரியை அவன் இகான் வந்து அவன் ஒய்ஃபுக்காகவும் அவன் பையனுக்காகவும் இருந்தான்றது தான் கதையை. கேட்கும் போதே லைட்டாக இந்த படம் வந்து லியோ வாட அடிக்கணும்னு தெரியும். பட் கதை எப்படி இருந்தாலும் ஸ்க்ரீன் பிளேல வந்து இவங்க எப்படி காட்டியிருந்தாங்களோ ஃபஸ்ட்டு ஒரு 8 எபிசோட் நினைக்கிறேன், 8 எபிசோடோ 6 எபிசோடோ ஃபயராக போகுங்க. செம்மையாக பிளாட் ஆடுறதுலாம் எதுவுமே கிடையாது. ஃபைட் சீன்லேருந்து அனிமேஷன்லேருந்து எதுவுமே குறைனே சொல்ல முடியாது. இவங்க வந்து அந்த ஃபைட் சீனில் கூட வந்து லேக் இருக்காது. அந்த கிராஃபிக்ஸ் வந்து போன மாதிரி ஃபைட் சீன் கூட ரொம்ப ஸ்மூத்தாக போகும். அதே டைமில் நிஞ்சான்ற ஒரு விஷயம் வந்து நரோட்டோ கதை இதில் கொஞ்சம் ப்ராப்பராக யூஸ் பண்ண மாரி இருந்தது. ஸோ வந்து ஒரு எபிசோட் ஃபயராக போச்சு. அடுத்த என்ன அதே டைமில் ஏமான்ற கேரக்டரு இவங்க எல்லாருமே இம்ப்ளிமெண்ட் பண்ண விதம், வில்லனோட பில்டப்பு, அதுக்கப்புறம் ஹீரோக்கு ரைவல் இருப்பான் அவனோட கதை, இப்படி எல்லாருக்குமே வந்து எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்தது. பட் எங்கே இந்த அனிமே சொதப்புச்சுன்னா அனிமேல வந்து மெக்கான்னு ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருப்பாங்க. ஸ்டார்டிங்கில் பார்க்கும்போது நல்லா தான் இருந்தது. பட் ஒரு கட்டத்தில் எனக்கே கடுப்பாயிட்டு இருந்தாலும் இது நிஞ்சா அனிமேவோ இல்லை மெக்கா அனிமேவோன்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு ரோபோட் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அது சிஜியில் வேறு இருக்குது. நான் சொன்னல ஃபைட் சீனில் கூட இவங்க சிஜியில் எல்லாமே முன்னாடி பக்காவாக பண்ணியிருப்பாங்க. அதுலேயும் வந்து அந்த கிராஃபிக்ஸ் வந்து இந்த நரோட்டோவில் பெயினுக்கும் நரோட்டோக்கும் சொன்ன கிராஃபிக்ஸ் கண்ணா பின்னா போகுமே. இப்போ வந்து ஜுஜுட்சு கைசனில் கூட வந்து மகாராவுக்கும் சுக்குனாவுக்கும் நடக்கும்போது கிராஃபிக்ஸ் கண்ணாப்பின்னா என்னென்னமோ சிலரும்ல அந்த மாதிரிலாம் சிலராமல் ஸ்மூத்தாகவே போச்சு. பட் இங்கே மெக்காவை யூஸ் பண்ணுவோம் மட்டும் இவங்க வந்து சிஜியில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா, ரொம்ப கேவலமாக இருந்தது. கேவலமாக இருந்தது நம்ம இந்த அனிமே வந்து பிளாட்டை தாண்டி வேற எங்கேயோ போன மாதிரி இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு இந்த கம்பெனி அடல்ட் ஸ்விம் தான் வந்து இந்த அனிமே ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறாங்க. பச்சையாக தெரியுது. அடல்ட் ஸ்விம் வந்து மோஸ்ட்லி வந்து நல்ல நல்ல கார்ட்டூன்லாம் ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கே இந்த அனிமே மேலே வந்து நம்பிக்கை இல்லையான்னு தெரியல. பட் ரொம்ப வந்து இந்த அனிமே வந்து ரஷ் பண்ணி முடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. எப்படின்னா பிளாமிக்ஸ் நெவர்லாண்ட் எப்படி முடிச்சிருப்பானுங்களோ கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இந்த அனிமே முடிச்சுக்கிறாங்க. நல்லாவே கொண்டு போனானுங்க. பட் எப்படியா இந்த அனிமே முடிக்கணுமே முடிச்சு வச்ச மாதிரி இருக்குது. அதனால தான் இந்த அனிமே சொதப்புச்சுன்னே சொல்லணும். அதே டைமில் இவங்க இந்த மெக்கான ஒரு விஷயம் கொண்டு போகாமல் இருந்தால் நரோட்டோ கற்று நிஞ்சா இதை வந்து நிஞ்சான்ற ஒரு விஷயத்தை வந்து இதில் ப்ராப்பராக யூஸ் பண்ண ஒரு அனிமையாக வந்துருக்கும். பட் அதுவுமே கொஞ்சம் சொதப்பிடுச்சு. அதே டைமில் எண்டிங் வந்து ரொம்ப கிளீஷியவான எண்டிங்க. பல தடவை பார்த்து பழகி போன ஒரு எண்டிங்கு. இந்தமாரி ஒரு எண்டிங் தான் இந்த அனிமே. ஓப்பனிங்கில் அந்த அனிமைக்கு எவ்வளோ ஃபயராக இருந்தது. பட் எண்டிங் வந்து செம்ம மொக்கையாக இருந்ததுன்னு தான் சொல்ல முடியும். மொக்கையில் நல்ல எண்டிங் தான். பட் ஒன்றே ரொம்ப கிளீஷியவாக இருந்ததுங்க. 12 எபிசோடுக்கு ஒரு வில்லனை இவ்வளோ ஐப்பேத்துட்டு 12 எபிசோட்லேயே வந்து இது பண்ணுறதுலாம் ரொம்ப ஒரு மாதிரி மோசமாக தான் இருந்தது. இந்த வீடியோவில் இன்னும் சொல்ல மாட்டேன், ஸ்பாயிலர்ஸ் இருக்கும். இதையும் நான் சொல்லுவேன், ஏன்னா ரைஸ் அண்ட் ஃபாலுங்கிறதுனாலே ஸ்பாயிலர் இருக்கும். ஸோ வழக்கம் போல் வந்து இப்போ வர அனிமேஸ் எல்லாமே கிட்டத்தட்ட எப்படி வருதுன்னா வைலன்ஸை தான் நல்லா கொண்டு வர்றானுங்க. பட் வைலன்ஸை கூட நீங்கள் ஒழுங்காக ஹேண்டில் பண்ண மாட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும். கதையை நல்லாவே கொண்டு போய் முடிக்க தெரியாமல் முடிச்சு வச்ச மெத்தட் இருக்குது இந்த அனிமே. இந்த அனிமே மட்டும் நல்லா வந்திருந்தா கன்ஃபார்மாக வந்து இது ஒரு பெஸ்ட் அனிமேவாக வந்திருக்கும் இந்த விஷயத்தில். பட் சோலோ லெவலிங் தான் எனக்கு தெரிஞ்சு இந்த விஷயத்துலேயே வரும். நான் சோலோ லெவலிங் நான் கையில் நம்பர் 8 வரும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா சோலோ லெவலிங்கே பீட் பண்ணுற அளவுக்கு இந்த அனிமேல வந்து ஃபஸ்ட்டு ஒரு 7 எபிசோடு கிட்ட வரைக்கும் நல்லாவே போச்சு. ரேட்டிங்லேருந்து எல்லாமே பக்காவாக போச்சு. பட் அதுக்கப்புறம் இவங்க சொதப்பிட்டான்னு தான் சொல்ல முடியும்.
நான் வேறு இந்த அனிமே ரொம்ப வெயிட் பண்ணியிருந்தேன். என்னையுமே கடைசியில் வந்து கருப்பேற்றிட்டான்னு தான் சொல்ல முடியும். ஓப்பனிங் சாங்கு, எண்டிங் சாங் முதற்கொண்டு எல்லாமே நல்லது. பிஜிஎம்லேருந்து எதுவுமே குறை சொல்ல முடியாது. ஆனால் கதையில் எனக்கு சுத்தமாக சொதப்பிட்டானுங்க, ரொம்ப கேவலமாக சொதப்பிட்டானுங்க. ஸோ இதுதான் இந்த அனிமையோட ரைஸ் அண்ட் ஃபால்னே சொல்லி அவங்க நல்லாவே ரைஸ் ஆச்சு, அதுக்கப்புறம் நல்லாவே ஃபால் ஆச்சு. இதுதான் இந்த அனிமையோட முடிவே. கிட்டத்தட்ட ப்ராமிஸில் அவங்க அந்த பார்த்து எவ்வளோ காண்டானமோ அதேமாதிரி இந்த அனிமையும் பார்த்து காட்டாங்கன்றது தான் நான் சொல்ல வரேன். இந்த அனிமை வந்து நான் வந்து பார்க்கக்கூடாதுன்னு சொல்ல மாட்டேன், பாருங்கள். பட் உங்களுக்கே தெரியும் இந்த அனிமை வந்து சொதப்பிட்டாங்கன்றது. ஸோ இதாங்க இந்த வீடியோ நான் சொல்ல வருது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ பாய்.